பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற நபரை பார்த்தீங்கன்னா செருப்பை கலட்டிக்கிட்டே அடிக்கணும். ஓகேங்களா? யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னையை பற்றியும் பிசியோதெரபி துறையை பற்றியும் ரொம்ப கேவலமாக போட்டிருக்கா. அப்படி திருப்பி சொல்ல வரேன், அவரை செருப்பை கலட்டியே அடிக்கணும். ஓகேங்களா? நல்லா யூடியூபர் அகமது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர். என்னோட தொழிலை டீசெண்டான முறையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகளை டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட ஆக்டிங் திறமையை எந்த ஆபாசம் இல்லாமல் நான் டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எல்லா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு என்னோட ஆக்டிங் வீடியோலாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத கண்டு பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை பற்றி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி போட்டு யூடியூப்பில் அதுவும் கேவலமாக போட்டு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிரிஞ்சு இவங்களெல்லாம், அதாவது நான் சிங்கிள் டேக்கில் எடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா ஆக்டிங்லாம். ஸோ என்ன செருப்பால் அடிக்கணும். அதே மாதிரி ஃபிசியோதெரபி சிகிச்சை முறை அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி போட்டிருக்கேன். இதை பார்த்தா அந்த பொசிஷனை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு யூடியூபர் அகமது மீரான் போட்டிருக்கா. அப்படி அந்த அகமது மீரானை நான் சொல்கிறேன் செருப்பை கழட்டிக்கிட்டே அடிப்போம். ஓகேங்களா? நாளைக்கு அகமது மீரானோட மனைவியாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் வருது, பக்கவாதம் வருது, அப்போ கவட்டையை விரித்து பிசியோதெரபி டாக்டர் நாளைக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு அது என்ன பொசிஷன் தெரியும். ஒரு நோயாளியை ஓகேங்களா 2 காலையும் விரித்து அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். ஓகேங்களா? 2 காலையும் கவட்டை மாதிரி விரித்து ஸ்ட்ரெச்சிங் ஒரு சிகிச்சை முறை பொதுமக்களே. ஸோ அந்த சிகிச்சை முறையை அதை பார்த்தா வேறு மாதிரி தெரியுதான். இதே அந்த அகமது மீரானோட மனைவியோ இல்லை அவரோட அம்மாவோ அவங்களுக்கு பக்கவாதம் அதை ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாங்கன்னா அப்போ இவர் அந்த இடத்துல வேறு மாதிரி தெரியுமா? இவருக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கிறத பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறையும் தப்பாக பேசுனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட நபர்கள், அதாவது அகமது மீரான் இப்படியெல்லாம் வீடியோ போட்டு யூடியூப்பில் யார் ஃபேமஸாக வர்றாங்களோ அவங்கள பற்றிலாம் வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தட்டை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக பிச்சை எடுக்கலாம். இப்படி இதெல்லாம் ஒரு பொழப்பு. நல்லா சொல்ல வரேன், கடவுள் கையையும் கொடுத்துருக்காரு, காலையும் கொடுத்துருக்காரு. உழைச்சி சம்பாதிங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யார் ஃபேமஸாக வர்றாங்க, யார் திறமையாக வர்றாங்க, அவங்கள போய் அநாகரிகமாக பேசி அதில் வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறது இப்படி ஒரு குழப்பமாக சொல்லுங்கள். மிஸ்டர் அகமது மீரான் என்னை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவை எடுத்து போய் கேவலமாக யூடியூப்பில் போட்டு அகமது மீரான்றவர் நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் திவாகர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப டீசென்ட். பட் தேவையில்லாமல் என்னை பற்றியோ நான் படித்த துறையை பற்றியோ திருப்பி சொல்ல வரேன். அகமது மீரான் நான் போட்ட செருப்புக்கு கூட நீங்கள் சமம் மாற மாட்டீங்க. நான் ஒரு டீசெண்டாக யாரையும் ட்ரோல் பண்ணல, யாரோட வீடியோ எடுத்து போடல, என் நடிப்பு திறமையை காட்டுறேன். ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே நான் நாடக போட்டியில் நான் படித்தது மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி, சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்போ இருந்தே என்னோட நடிப்பு திரையை காமிச்சு நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஈவெண்ட் உனக்கு இருக்குமா? ஸோ என்னை பற்றி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக யூடியூப்பில் போட்டதுக்கு நீ உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி பிசியோதெரபி துறை கவட்டை விரித்து, அதாவதுங்க கால் இருக்குல்லையா 2 காலையும் விரித்து அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் ஃபிசியோதெரபி ஸ்ட்ரெச்சிங் ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணேன். அதை அநாகரிகமாக அதை பார்த்தா வேறு மாதிரி இருக்கான். அதே மாதிரி அகமது மீரான், இந்த யூடியூபர் அகமது மீரானுக்கு அவங்க குடும்ப நண்பர்களுக்கோ இல்லை அவருக்கோ பக்கவாதம் அவங்க அம்மாவுக்கோ பக்கவாதம் வந்தாலோ இல்லை அவரோட மனைவிக்கு பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டாலோ பிடிப்பு ஏற்படும். அந்த பிடிப்பு ஏற்படுறப்ப பிசியோதெரபி மருத்துவர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் அதை பார்த்தா இவருக்கு வேறு மாதிரி தெரியுமா? அதை பார்த்தா வேறு மாதிரி தெரியுதா? டபுள் மீனிங்கில் பேசியிருக்கீங்க. ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உனக்குலாம் என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? ஸோ திருப்பி சொல்ல வரேன், என்னோட கால் தூசிக்கு கூட நீங்களாம் சமமாக வரவிட்டால் மரியாதை கெட்டுரும் உனக்கு. ஓகேங்களா? டீசெண்டான முறையில் நாகரிகமான முறையில் ஆக்டிங் திறமையை காமிச்சு வீடியோ போடுறது என்னோட உரிமை. ஸோ என்னோட வீடியோவெலாம் கட் பண்ணி எடுத்து யூடியூப்பில் போட்டு நீ என்னையை பற்றி பேசி இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாமே. இப்படி யூடியூப்பில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அகமது மீரான், நான் சொந்தமாக உழைச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதாவது நோயாளிகளை முடியாதவங்களை சரி பண்ணி அதன் மூலியமாக ஊதியம் ஏற்படுத்தி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ சும்மா யார் எந்தெந்த மாதத்தில் ஃபேமஸாக வராங்களோ அவரோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அகமது மீரான் அப்படின்றவோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள பற்றிலாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதில் வியூஸ் காசு சம்பாதிக்கிறாங்களா? இப்படி உழைக்காமலே அடுத்தவங்களை தப்பாக பேசி தவறாக பேசி நீலாம் 3 வேளை தொழுகிறியா? கடவுள் இருக்கார், அல்லா இருக்கார். அகமது மீரான் கடவுள் இருக்காரு, அல்லா இருக்காரு. 3 வேளை நீ தொழுகிறியா? இல்லை 5 வேளை நீ தொழுகிறியா? அந்த கடவுளே நீ கும்புற உன்னோட கடவுள் அல்லாவே உன்னை மன்னிப்பாரா? இப்படி நாக்க திறந்தா அடுத்தவங்களை தவறாக பேசி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே, இது பார்த்தீங்கன்னா உனக்கு தர்மமா? ஸோ மரியாதை கெட்டுரும். கடவுள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காரு? அகமது மீரான் உழைச்சி சம்பாரி.
ஓகேங்களா? உழைச்சி சம்பாரி, நேர்மையாக இரு, சத்தியமாக இருந்தால் சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்தவங்களை பற்றி தெரியாமல், அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசி, அடுத்தவங்களோட துறையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நாளைக்கு பக்கவாதம் வந்து பிசியோதெரப்பி மருத்துவர் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணாங்க. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஓகேங்களா? ஸோ +2 முடிச்சுட்டு 5 வருஷம் படிச்சிருக்கேன். என்னோடய திறமையை நான் நேர்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஆக்டிங் வீடியோ போட்டால் உனக்கு ஏன் வயிறு எரியுது? உன் மூஞ்சியை பார்த்தா பொடிக்கு போயில சிக்குமா? நீ ஏன் மூஞ்சியை பற்றி பார்த்துருக்க? என்னோடய மூஞ்சியை நிறைய தாய்மார்களோ நிறைய பேரும், சார் உங்கள் முகத்தில் மகாலட்சுமி கலை இருக்குது, நீங்கள் நல்லா வருவீங்க, உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உன் மூஞ்சியை பார்த்தா பொடிக்கு போயில சிக்குமா? அகமது மீரான்ற நபரை வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறேன். இதே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்ல வரேன். இதே மாதிரி ஒரு திறமையான நபர்களையோ, ஒரு திறமையான ஒரு படித்த ப்ரொஃபஷனலு, ஒன்றெல்லாம் பார்த்தா ப்ரொஃபஷனல் மாதிரியா தெரியுது. ஏண்டா கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாமல் படித்தவங்கள போடாவாடான்னு பேசியிருக்க, செருப்பால் அடிப்பேன்னு உள்ளே போட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள பிசியோதெரப்பி துறையும் நீ வந்து கேவலமாக பேசியிருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிடும் அகமது மீரான்றவனுக்கு. என்ன படிச்சிருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இவங்களை பற்றி டிஃபை பண்ணி நம்ம காசு சம்பாரிச்சு போடலாம்னு நினைக்கிறியா? திருப்பி சொல்ல வரேன், உழைச்சி சம்பாரி. இப்படியெல்லாம் அடுத்தவங்களை கேவலமாக பேசி அடுத்தவங்களோட வயிற்றுச்சலோட சம்பாதிக்காத, அது உனக்கு நல்லதில்லை, உன்னோட குடும்ப நண்பர்களுக்கும் நல்லது கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் சம்பாரித்து நீங்கள் எப்படி எந்த விதத்தில் நீ நல்லா இருப்ப? ஸோ நானும் யதார்த்தமாக யூடியூப்பில் என்னோட இன்டர்வியூஸு யூடியூபர் எடுக்கிறாங்கன்னா என்னோடய திறமையை பார்த்து எடுக்கிறாங்க. எல்லா யூடியூபர்ஸ்க்கும், சின்ன யூடியூபர், பெரிய யூடியூப் சேனல் அந்த மாதிரி பார்க்காம யார் கேட்டாலும் அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட பிஸி ஷெடியூலில் பேஷன்ஸும் பார்க்குறேன், ரீல்ஸும் போடுறேன். ஸோ நிறைய ரசிகர்கள் வளர்றப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வர்றது சகஜம் தான். அதை நான் ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட 2 இன்டர்வியூ கொடுக்கறது ஒரு கொலை குற்றமாக நான் எல்லாத்தையும் கேட்குறேன் பொதுமக்கள்கிட்ட. ஸோ என்னையா இது ஏன் பொறாமல் அகமது மீரான்றவனுக்கு இம்புட்டு வயிறு எரியுது? பொறாமையிலே வைத்தறிச்சலையும் அள்ளி கொட்டிருக்கா அப்படிங்க. இவனுக்குலாம் என்னங்க தெரியும் ஆக்டிங்கை பற்றி? இவன் ஏதாவது அகமது மீரான்றவன் எதையாவது நடிச்சிருப்பானா? ஏதாவது ஒரு ஈவெண்ட் சொல்லியிருப்பானா? அடுத்தவங்களை பற்றி புரணி பேசியே தப்பாக பேசியே வீடியோ போடுறானே. இவன் கும்புற கடவுளே முதல்ல இவனை நம்புவாங்களா? இவன் மூஞ்சிக்கு முதல்ல பொடிக்கு போயில சிக்குமா? இவன் மூஞ்சியை பார்க்க சகிக்குமா? நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஒரு மனிதருக்கு அழகு என்பது அவனோட குணநலன்கள், கேரக்டர். ஸோ இவர் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியே டாக்டர் டீசெண்டாக அதை விட்டுருவார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சில்லறைகளை பொறுக்கிறதுக்கு சில்லறையாக மாறுவோம். மரியாதை கெட்டு போயிடும். அகமது மீரானுக்கு இனிமேல் தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அவ்வளவுதான் மரியாதை. சோசியல் மீடியாவில் நீ உன்னோட திறமையை காட்டு, வியூஸ் வாங்க. அடுத்தவங்கள போய் நீ தப்பாக பேசி இவர் வியூஸ் வாங்கி இவர் பெரிய ஆள் ஆகிறாராம். ஸோ அகமது மீரான் யூடியூபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிருக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி யாரை பற்றியும் தவறாக பேசாமல் உன் திறமையை காமிச்சோ அல்லது பொது விஷயங்களையோ நல்ல கருத்துக்களை போட்டு வியூஸ் வாங்க, சம்பாதிங்க. அடுத்தவங்களை தவறுதலாக பேசி அடுத்தவங்களை பற்றி பொறாமை கொண்டு வைத்தறிச்சல் கொண்டு போட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செருப்பை கலட்டி வாயிலேயே சத்து நடிச்ச மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து என்னைய செருப்பு கட்டி எழுப்பேன்னு அந்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கீங்க. இவரெல்லாம் வந்து அகமது மீரான ஒரு செருப்பை வாயில கப்பை விட்டுக்கிட்டு இன்னொரு செருப்பை கழட்டிக்கிட்டே சத்து நடிக்கணும். ஸோ அகமது மீரான், என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணி யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்கீங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆக்டிங் திறமையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையே இல்லாமல் என்னை பற்றி பேசுகிறதோ, தேவையே இல்லாமல் என்னை டிஃபேம் பண்ணுற மாதிரி நான் நேர்மையான முறையில் திருப்பி சொல்ல வரேன். யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எனக்கு ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது. ஒரு பொதுவான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற என்னோட திறமையை கேட்டுறேன். இந்திய குடிமகனாகிய அனைவருக்கும் அவங்களோட திறமையை நல்லா தெரிஞ்சுக்காங்க பொதுமக்களே. ஒரு வீடியோவில் கூட ஆபாசமாக இருக்காது. ஏதாவது யூடியூபர்ஸ் ஆபாசமாக பேசினாலும் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு சில யூடியூபர்ஸ் வீடியோ எடுக்கிறப்போ ஒரு சில வார்த்தைகள் அசிங்கமாக வந்தால் கூட அதை நிப்பாட்டுங்க. நான் ஃபிசியோதெரப்பி மருத்துவராக இருக்கேன். பொதுமக்கள் மத்தியில் எனக்கு நல்ல மதிப்பு இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் என்னோட திறமையை மட்டுமே காமிச்சு, யாரை பற்றியும் நான் பேசவே இல்லை. அகமது மீரான்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த அகமது மீரான் நபரை நம்ம இப்போ திட்டி வீடியோ போட்டிருக்கோம்ல, இதை பார்த்து கூட இன்னும் நம்மளுக்கு வியூஸ் வரும் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு மட்டமான புத்தி. இந்த மாதிரி ஆட்கள், அகமது மீரான மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபேமஸாகன்றதுன்னு குறி வைக்கிறது, அவங்கள பற்றி தப்பாக வீடியோ போடுறது, அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் லைக் வாங்கி அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இந்த பொழப்புக்கு போய் இவர் பிச்சை எடுத்து பிழைக்கலாமே. கடவுள் அகமது மீரானுக்கு கைகால தானே கொடுத்துருக்காரு. அடுத்தவங்கள தப்பாக பேசி நீ இப்படி சம்பாதிக்கணுமா? இது ஒரு பொழப்பா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பாடமாக இருக்கணும். அகமது மீரானுக்கு திருப்பி சொல்கிறேன், யூடியூபர் அகமது மீரானுக்கு கடவுள் உன்னை 5 வேளை தொழுக சொல்லியிருக்காரு, உன்னை நேர்மையாக இருக்க சொல்லியிருக்காரு. அடுத்தவங்களை பற்றி முழுமையாக தெரியாமல் தவறாக பேசி நீ சம்பாதிக்கிறது இதுவே ஒரு பெரிய ஹராம் தான், இதுவே ஒரு பாவம் தான். ஓகேங்களா? அடுத்தவங்களை பற்றி நேர்மையான முறையில் நான் வந்து எல்லா பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன். எந்த ஆபாசமும் என்னோடய வீடியோவில் இருக்காது. ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கை மட்டும் போடுறேன். என்னோட கலை மூலியமாக நான் மகிழ்விக்கிறேன். கலையை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? இயல், இசை, நாடகம் இருக்குது.
பள்ளி பருவத்திலேருந்தே நான் நல்லா நடிக்கிறேன், நிறைய பேர் சிவாஜி கணேசனோட நல்லா நடிக்கிறாரு, 3 படத்தில் தனுஷ் அண்ணாவோட நல்லா நடிச்சார். அதாவது கண்டிப்பாக சொல்ல வரேன், சூர்யா சாரோ தனுஷ் சாரோ அவங்களாம் நல்ல கலைஞர்கள். இந்த பையன் உண்மையிலே நல்லா நடிக்கிறானா என்னை பாராட்ட தான் செய்வாங்களே தவிர யாரும் வந்து தப்பாக பேச மாட்டாங்க. ஸோ அகமது மீரானை வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே மாதிரி பிசியோதெரபி சிகிச்சை முறையை தப்பாக பேசுனதுக்கு, அதாவது அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கேன், அதை வந்து இந்த பொசிஷனை பார்த்தா வேறு மாதிரி இருக்கான். திருப்பி அதே கேள்வி அவர்கிட்ட கேட்குறேன், உங்கள் குடும்ப நண்பர்கள், உங்களோட ஒய்ஃபுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ அகமது மீரானோட அம்மாவுக்கோ பக்கவாதம் வந்து அப்போ வந்து பிசியோதெரப்பி மருத்துவர் கவட்டை இழுத்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் அதை நீ தப்பாக பேசுவியா? ஒரு நோயாளியை சிகிச்சை அளிக்கிறது பேசுகிறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ உனக்கு மரியாதை கெட்டுரும். தவறுதலாக டபுள் மீனிங்கில் பேசுனதுக்கு உன்னை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே நீ தப்பாக பண்ணேன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். ஸோ பொதுமக்களே, இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மனிதர்களும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வர்றதுக்காக ஒரு ஃபேமஸாக வர்றவங்கள பார்த்து குறி வச்சு அவங்கள பற்றி வீடியோ போட்டு அதன் மூலியமாக காசு சம்பாதிக்கணும். இதெல்லாம் ஒரு குழப்பே கிடையாது. யூடியூப்ன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி. எல்லா காலத்துலையும் எல்லாருக்கும் சம்பாத்தியம் வராது. ஸோ பொதுமக்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுங்கள், உழைச்சி சம்பாதிங்க, அதுதான் நிலைக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி தெரியாமல் அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை அள்ளிக்கிட்டு சம்பாதிக்கிறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறினதே கிடையாது. நீதி நேர்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். ஸோ ஒரு திறமையான நபரை ஒரு திறமையை சோசியல் மீடியாவில் காட்டுறாங்கன்றதுக்காக என்னன்னாலும் கொண்டு வந்து அகமது மீரான் போட முடியுமா? ஸோ அகமது மீரானை வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். திருப்பி சொல்ல வரேன், அகமது மீரான் இந்த வீடியோவை பார்த்து திருந்தினா நல்லது. அந்த வீடியோ பார்த்து தான் திவார் சார் ஃபேமஸாக இருக்காரு, நான் அவரை பற்றி பேசினாலும் நம்மளுக்கு நிறைய வியூஸ் கிடச்சிருச்சு, இதுலேயும் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா கடைசி முடிய இந்த ஜென்மங்களெல்லாம் திருத்த முடியாது. இந்த மாதிரி ஜென்மங்கள் உழைக்காமல் சம்பாதிக்காமல் ஒவ்வொரு மாதமாக யாரா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கா, யாரா ஃபேஸ்புக்கில் ஃபேமஸாக இருக்கா, இவங்களை பற்றி நம்ம தப்பாக போடுவோம், இவங்களை பற்றி நம்ம தவறு. அதுவும் என்னை நிறைய யூடியூபர் எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் இன்னசென்ட்டாக இருக்காரு, இவரோட சிகிச்சை முறையை தான் பண்ணுறாரு, டீசெண்டாக தான் வீடியோ போடுறாரு, மற்றவங்களாம் எவ்வளவோ தப்பாக பண்ணுறதுக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்மளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்னமோ வித்தியாசமாக திருப்பி சொல்ல வரேன், இப்படி பொழப்பு பிழைக்கிறதுக்கு இவர் போய் பிச்சை எடுக்கலாமே, இப்படியெல்லாம் வீடியோ போட்டு யூடியூப்பில் வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கணும். இப்போ நான் பார்க்குறேன், அவருக்கு 18K வீடியோஸ் போயிருக்கு. பொது பிரச்சனைகளை பற்றி போடலாம், விழிப்புணர்வை கிரியேட் பண்ணலாம். நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அகமது மீரான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எவ்வளவோ திறமையானவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ திறமை இருக்கனால தாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலும் விடாமல் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ எடுத்தாலே எல்லாருக்கும் போர் ஆயிரும். எல்லா யூடியூப் சேனலும் விடாமல் என்னை துரத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணமே என்னோட திறமை. அந்த வியூஸ் எல்லாரும் போகுது, மக்கள் ரசிக்கிறாங்க. நான் என்ன ஆபாசமாக பண்ணி மக்கள் மகந்த கவர்ந்தேன். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் லண்டனில், கனடாவில், ஸ்ரீலங்காவில், ஃப்ரான்ஸில் எவ்வளோ ரசிகர்கள் தெரியுமா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபிலிமில் தனுஷ் அண்ணாவை எடுத்துகிட்டு என்னையை போட்டு வீடியோ போட்டு மேக் பண்ணி போட்டிருக்காங்கங்க, எடிட் பண்ணி. அந்த எடிட் பண்ண பையன் ஒரு எடிட்டராக. ஸோ நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் கிளப் மாதிரி. ஸோ நம்மளோட வளர்ச்சி பிடிக்காமல் பொறாமை உண்டு. அகமது மீரான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவருக்கு பொறாமையாகவும் இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் காசு சம்பாதிக்கணும். 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த நினைக்கிறார். பட் அவர் உண்மையிலே தொழுகிறவராக இருந்தால், 5 வேளை தொழுகிறவராக இருந்தால் அந்த கடவுளே அகமது மீரானா மன்னிக்க மாட்டார். கடவுள் வந்து அல்லாஹ் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்க சொல்கிறாரு. இவர் வந்து அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசி அடுத்தவங்கள பற்றி அசிங்கப்படுத்தி இவர் காசு சம்பாதிக்கணும், அது கண்டிப்பாக வந்து அது முடியாது. ஸோ அகமது மீரானுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் தப்பாக பேசாமல் உன்னோட வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிற, அடுத்தவங்களோட துறையை பற்றி தப்பாக பேசினா அது உனக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். ஸோ பொதுமக்களே, இந்த மாதிரி நபர்கள் நிறைய யூடியூபர்ஸ் நேர்மையானவங்களும் திறமையானவங்களையும் குறி வச்சு அவங்கள பற்றி தப்பாக ஏதாவது போட்டு வியூஸ் இப்படிப்பட்டவங்கள நிறைய அகமது மீரானில் கமெண்டில் நான் பார்த்தேன். அவர் வந்து டீசெண்டாக அவர் ஆக்டிங் ஸ்கில்ல தானே கேட்டார். அவரை பற்றி நீ இவன் அந்த மாதிரிலாம் நீ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அசிங்கசியமாக உள்ள கமெண்ட் போட்டிருந்தாங்க அவனுக்கு. பட் அதெல்லாம் அவனுக்கு மண்டையில் உரைக்காது. அவனுக்கு தேவை பணம். அதை எந்த வழியில் வந்தால் என்ன, அநியாய முறையில் வந்தால் என்ன, தவறான வழியில் வந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தக்க செருப்படியும் பதிலடியும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்பட்டு காசு சம்பாதிக்கிறவங்கள முத்திரை குட்டி ஒதுக்க வச்சுக்கணும். ஒரு திறமையானவங்களை இப்போ நான் என்ன விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப போல்டானவன், என்னோட திறமையை வந்து யாரும் நிப்பாட்ட முடியாது, ஓகேங்களா? நான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க, ஒரு பயந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்தவங்களோட திறமையே முடக்க நினைக்கிற அப்படின்னு இந்த அகமது மீரான். நாளைக்கு அவர் பிள்ளையே வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுறாரு, ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அது ஈஸியாக போயிடுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகமது மீரானுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறாரு. அதை அடுத்தவங்க வந்து இவர் நடிச்சார் அப்படின்னா அவர் சும்மா இருப்பாரா?
நான் கேட்குறேன். ஸோ ஒருத்தவங்களோட திறமையை யாரும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. இவனுக்கு ஏன் இவ்வளோ வயிறு எதுன்னு தெரியல அகமது மீரானுக்கு. நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆக்டர் நான் போட்டிருக்கேன், ஸ்கூலில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப கேவலமாக எடுத்து போட்டிருக்கான். இவனுக்கு ஏன் இந்த பொழப்புன்னு கேட்குறேன். நாளைக்கு அடுத்தவங்களோட வளர்ச்சியும் பொறாம கொண்டானா அவனுக்குன்னு சொல்லி குடும்பம் இருக்கும், அவனோட குழந்தைகளோ அவனோட சந்ததிகளோ வளர்றது கஷ்டம். ஏன்னா கண்டிப்பாக தன்மணி தன்னை சுடும். இதெல்லாம் அவனுக்கு அறிவு இருந்து பேசுகிறானா அறிவு இல்லாமல் பேசுகிறானான்னு தெரியல. பட் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அறிவானவங்க இந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. வடிகட்டினா இவெல்லாம், அதாவது மதுரையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, முட்டாளியம் நல்லா மதுரையில் ஒரு அறமுட்டா பையன் காமுட்டா பையனுவாங்க. அந்த இது வந்து கரெக்டாக அகமது மீரானுக்கு தான் பொருந்தும். அறமுட்டா பையலும் காமுட்டா பையலும் இவன மாதிரி ஆளுகளுக்குலாம் நம்ம சொல்கிறது கூட புரியாது. பட் கடவுள் இருக்கார். ஸோ பொதுமக்களே, இந்த மாதிரி அடுத்தவங்களை தவறாக பேசி காசு சம்பாதிக்க, அதாவது அடுத்தவங்களின் உயிரை கொன்று தொப்பை வளர்க்க நினைக்கும் துரோகிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அகமது மீரான்றவன் அடுத்தவங்களை டிஃபைன் பண்ணி இது பண்ணி காசு சம்பாதிக்கிறது கண்டிப்பாக இவன் இதன் மூலிமா ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா அதுக்கு மேலே கடவுள் 20,000 செலவு வைப்பார். அதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா இனம் கண்டு கொள்ளுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் அங்கீகாரம் கொடுக்காங்க. அகமது மீரான்ற யூடியூப் சேனலை மேக்ஸிமம் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி நபர்களை வந்து ஒதுக்கி வச்சு அவங்க பண்ணுற தப்பை நம்ம எடுத்துக்காட்டினா மட்டும்தான். பட் இவன்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அறமுட்டா பையன் காமுட்டா பையன், இவன் என்ன பண்ணாலும் இவெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ கடவுளே ஆட்டோமேட்டிக்காக தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனைக்கு அப்புறம் அவன் திருந்துறானா என்னன்னு தெரியல. ஸோ பொதுமக்களே, வளர்ச்சி அடைய எதிரிகளும் பொறாமை கொண்ட நபர்களும் கண்ணடியும் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். 1000 தடைக்கற்கள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கற்களாக தூக்கி எரிந்து கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வேன். கண்டிப்பாக என்னோட ரசிகர்களும் நல்ல விஷயத்தை தான் நான் பண்ணுறேன். யாரையும் ஆபாசமாக பேசலை, யாரையும் திட்டலை. என்னையே தப்பாக பேசின நான் காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ அகமது மீரானை வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவித்து இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப அசிங்கமாகவும் போடா வாடான்னு சொல்லியும் ஒரு படித்த பட்டாதாரி படித்த மருத்துவரை அசிங்கமாகவும் ரொம்ப கேவலமாகவும் உருவ கேள்விப்பாடு மூலமாகவும் பல விஷயங்களை வந்து போட்டிருக்கா. அப்படி அதே மாதிரி செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். அப்படி அதனால தான் அகமது மீரானுக்கு வந்து ஒரு செருப்பை வாயில் கம்ப விட்டு இன்னொரு செருப்பை கழட்டி அடிப்பேன்னு நான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிசியோதெரபி துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகிச்சை அளிக்கிற வீடியோ வந்து இதை பார்த்தா எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப நம்பர் யாருக்காவது இந்த மாதிரி பக்கவாதம் வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது வேறு மாதிரி தெரியுமா? ஸோ பொதுமக்களே, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களையும் தவறான முறையில் காசு சம்பாதிக்க நினைக்கிறவங்களையும் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு என்றென்று நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. அவெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கட்டும். இப்படிலாம் பண்ணுறதுக்கு அவன் பிச்சை எடுத்து சம்பாதிக்கலாம். ஸோ பொதுமக்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.